ஹாய் வெனஸ்டே மார்னிங் லஞ்சு செய்ய வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஏன்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால ஆஃப் டேயில் வந்துடுவா. பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் தான் செய்ய போகிறேன். பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி பச்சரிசியையும் சிறுபருப்பையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துருங்க. இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயம், சீரகம், கொஞ்சம் லாஸ்ட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மிளகு நான் இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. மிளகு நான் தாளிப்பில் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் விசில் போட்டு எடுத்ததும் பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு இப்போ ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டதும் இதில் நீங்கள் தாளிப்புக்கு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகு, வேணும்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பொங்கலுக்கு ஆட் பண்ணிட்டிங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி. சட்னி அரைச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி.